السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أنا سيد ولد آدم ولا فخر. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்துதித்த புனிதமான இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை, சிறப்புகளை தொடராக பேசக்கூடிய, கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நிகராக ஒரு மனிதர் கிடையாது. அதான் முஹத்திஸ் அப்துல் ஹக் திஹிலவி ரஹிமஹுல்லா இந்த உம்மத்தில் வாழ்ந்த பெரும் ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர். அவருடைய அசல், அவருடைய அடிப்படை மொழி பாரசீகம், ஈரானை சேர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அரபியில் கவிதைகள் எழுதியவர். அவர் ஒரு கவிதை எழுதினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்புகளை பற்றி. அதிலே அவர் ஆரம்பிக்கிறார்: யா சாஹிபல் ஜமால், அழகு சௌந்தரியம் மிக்கவரே, வஸய்யிதல் பஷர், மனித குலத்தின் தலைவரே, மின் வஜ்ஹிகல் முனீர் லகது நுவ்விரல் கமர், உங்களுடைய பிரகாசமான முகத்தில் இருந்துதான் அல்லாஹ் சந்திரனுக்கே ஒளியை கொடுத்தான். இது அவருடைய ஒரு வர்ணரை, அவருடைய ஒரு அன்பு. லா யும்கினு ஸனாஉ கமா கான ஹக்குஹு, உங்களை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி எங்களால் புகழ முடியாது. கடைசியாக சொன்னார் பாரசி பாசையில: பஅதஸ் ஹுதா பஸ்ரத்தூஹி கிஸ்ஸா முக்தஸர், அல்லாஹ்வுக்கு பின்னால் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் தான், சுருக்கமாக நான் சொல்லிவிட்டேன். ஆகையால் இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிகரான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வரப்போவதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. அல்லாஹ் இந்த உலகத்துக்கே ஒரு பெரும் பாக்கியமாக அல்லாஹ் எல்லா நபிமார்களை விட சிறந்தவராக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் உள்ள சிறப்புகள். அதை பேசுவதற்கு ஆயுள் முழுக்க பேசினாலும் பேசலாம். அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான்: وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا, நபியே, உங்களை நாங்கள் மிகவும் மகத்துவமாக கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய கண்ணியம் உங்களுக்கு ரொம்ப மகத்தானது. அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தும் பொறுப்பை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரஸ்தாபத்தை உயர்த்தும் பொறுப்பை அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வே அதை பொறுப்பெடுத்தான். வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே, உங்களுடைய பிரஸ்தாபத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான்: வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸ், நாங்கள் இரும்பை, வஅலன்னா லஹுல் ஹதீத், கடினமான இரும்பை அவருக்கு நாங்கள் சாஃப்டாக ஆக்கி கொடுத்தோம். இரும்பை கையால் வளைத்து அவர் கவச ஆடைகளை செய்வார்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், உல்லிம்னா மன்திகத் தைர் வ ஊதீனா மின் குல்லி ஷை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பறவைகளுடைய பாசை, மிருகங்களுடைய பாசையை கொடுத்திருந்தான், முழு உலகத்துடைய ஆட்சியை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், கனவுடைய விளக்கங்களை நாங்கள் படித்து கொடுத்தோம் அவருக்கு. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துடைய எல்லா பெயர்களையும் அல்லாஹ் படித்து கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் படித்து கொடுத்தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே உங்களுக்கு எல்லாவற்றையும் படித்து தந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாத ஒரு துறை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டாத ஒரு துறை கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக நடந்து காட்டாத ஒரு துறை கிடையாது. முழுதையும் அல்லாஹ் படித்து கொடுத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அனைத்தையும் படித்து கொடுத்து விட்டுதான் அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் தான் முஸ்லிம்களே உங்களுக்கு அல்லாஹ் முன்மாதிரியை வைத்திருக்கிறான். புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திர்மிதியிலும் வருகிறது, அன சய்யிது வலதி ஆதம யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் முழு மனிதர்களுக்கும் தலைவராக அல்லாஹ் என்னைத்தான் வைத்திருப்பான். லிவாஉல் ஹம்தி பியதி வலா ஃபக்ர, என்னுடைய கையில் தான் அல்லாஹ் புகழுடைய கொடியை அல்லாஹ் தருவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக வரும் மனிதர் வரையும் என்னுடைய கொடிக்கு கீழ் தான் நிற்க வேண்டும். அன அவ்வலு மன் தன்ஷக்கு அன்ஹுல் அர்து, சொன்னார்கள் உலகம் அழிந்ததற்கு பின்னால் கபறுகள் எல்லாம் பிளக்கும், அல்லாஹ் முதலாவதாக என்னுடைய கபரை தான் பிளப்பான், நான் தான் முதலாவது எழும்புவேன் கியாமத்து நாளுக்கு போறதுக்காக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன அவ்வலு மை யத்குலுல் ஜன்னத, முதலாவது சுவர்க்கத்துக்குள் நான் தான் நுழைய வேண்டும் சொன்னார்கள். திருமிதியில் வருகிறது, அன அவ்வலு மை யுஹர்ரிகு ஹிலகல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய கதவில் இருக்கக்கூடிய புடியையும் கூட நான் தான் முதலாவதாக பிடிக்க வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் 1,24,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்பினான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 313 ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த முழு நபிமார்களிடமும் அந்த முழு ரசூல்மார்களிடமும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்தான். وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ, அல்லாஹ் சொல்கிறான், முழு நபிமார்களிடமும் அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் செய்தானாம், உங்களுக்கு நான் வேதத்தை தந்திருக்கிறேன், அறிவு ஞானத்தை தந்திருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், முசத்திகுன், அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்துவார். அப்படி அவர் நீங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் இங்கே வந்தால் அல்லாஹ் சொல்கிறான், லதுமினுன்ன பிஹி, நீங்கள் அவரை ஈமான் கொள்ள வேண்டும், வல தன்சுரன்ன, அவருக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்டான், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ரசூல்மார்கள் சொன்னார்கள், காலு அக்ரர்னா, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் சொன்னானாம், ஃபஷ்ஹது, நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள், வஅனா மஅகும் மினஷ் ஷாஹிதீன், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இருக்கக்கூடிய காலத்தில் நபியாக வந்தா நீங்க எல்லாரும் அவருக்கு உதவியாக இருப்பீர்கள் என்று நீங்கள் தந்த வாக்குக்கு நீங்களும் சாட்சி. அல்லாஹ் சொன்னான், நானும் சாட்சி.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா முழு பேருடைய விக்கெட்டும் போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அதற்கு முன்னால் உள்ள அவ்வளோ சட்டங்களும் அவ்வளோ மார்க்க விதிகளும் அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மாற்றி விடுவான். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார் கடைசி காலத்தில். புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அஹ்மத் எல்லா கிரந்தங்களையும் வருது. சிரியால உள்ள வெள்ளை மினாரால 2 மலக்குமாருடைய இறக்கையில தொங்கிக் கொண்டு குங்கும நிற ஆடை அணிந்து கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். தஜ்ஜாலை கொலை செய்வார், பன்றியை கொலை செய்வார், சிலுவைகளை உடைப்பார், வரியை இல்லாமலாக்குவார். ஆனால் அவர் ஒரு நபியாக இறங்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் உள்ள ஒரு மனிதராக தான் இறங்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தில் உள்ள ஒரு மனிதர். அதான் சொன்னார்கள், லவ் கான மூஸா வ ஈஸா ஹய்யன் லமா வஸிஅஹுமா இல்ல இத்திபாஇ. நான் இருக்கும் பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் ஈஸா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவர்களும் என்னை தான் பின்பற்ற வேண்டும். வேற யாருடைய அவர்களுடைய மார்க்கம் எல்லாம் செல்லுபடியாகாது. அவ்வளவு உயர்ந்த தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நமக்காக பாடுபட்டவர், நமக்காக கஷ்டப்பட்டவர், நாம் சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் எண்ணற்ற தியாகங்களை செய்தவர். இந்த மாதத்தில் நாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்களை உச்சரிக்கிறோம், அவருடைய புகழ் பாடுகிறோம், அவருடைய வரலாறுகளை பேசுகிறோம், அவருடைய கண்ணியங்களை நாம் பேசுகிறோம். கொஞ்சம் சிந்தியுங்கள், இந்த மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த மாதம். அதே போல் இந்த மாதம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டும் சென்ற மாதம். மௌத்தாகினதும் இந்த மாதம்தான், பிறந்ததும் இந்த மாதம்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரும் கவலைதான், பெரும் ஃபிக்ர் தான் தன்னுடைய சமுதாயம் எல்லாம் சொர்க்கவாதியாக மாற வேண்டும். சிறப்புகள் பேசலாம், வரலாறுகள் பேசலாம், அதுவல்ல இங்கே நோக்கம். கொஞ்சம் சிந்தியுங்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இவ்வளவு சிறப்பான நபி 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டது, சிரமப்பட்டது துனியாவை சம்பாதிப்பதற்காக அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமப்பட்டது நீங்களும் நாங்களும் சொர்க்கவாதியாக மாறுவதற்கு. அதற்கு தான் சிரமப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மகள் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரில வருது, சொன்னாங்க, இன்னமா ஃபாத்திமத்து பத்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய உடம்பில் ஒரு பகுதி என்றார்கள். புகாரில வருது, யுரிபுனி மா அரபஹா, அந்த ஃபாத்திமாவுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எனக்கும் கஷ்டம் வரும். யுதீனி மா ஆதாஹா, என்னுடைய ஃபாத்திமாவுக்கு ஒரு நோவினை வந்தால் எனக்கும் நோவினை உண்டாகும். அபூதாவுதுல வருது, தூர பிரயாணம் போவதாக இருந்தாலும், பிரயாணத்திலிருந்து திரும்பி வருவதாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை பார்த்து விட்டு தான் செல்வார்கள். பிரயாணத்திலிருந்து வந்ததோட பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சந்தித்து விட்டு தான் அடுத்த வேலைகளை பார்ப்பார்கள். அவ்வளவு இரக்கமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் நபியாக அனுப்பப்பட்ட காலத்திலிருந்து மௌத் வரைக்கும் வாப்பாவுக்கு உதவியாக இருந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சின்ன வயது மக்காவிலே ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்கத்து காஃபிர்கள் ஒட்டக குடல்களை எல்லாம் கொண்டு வந்து போட்ட நேரம் அந்த குடல்களை எல்லாம் எடுத்து வீசி வாப்பாவுக்கு உதவி செய்தவர். 50 வயதுக்கு பின்னால் 53, 55 வயதிலே உஹது யுத்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில் காயம், பல்லுகள் உடைக்கப்பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது புகாரில வருது, தண்ணியை எடுத்து வந்து வாப்பாவுடைய காயத்தை எல்லாம் கழுவி, ரத்தம் நிக்கல்ல, காயத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது. ஒரு பாய் துண்டு எடுத்து அதை நெருப்புல சுட்டு அதில சாம்பல் எடுத்து வாப்பாவுக்கு பூசி ரத்தத்தை நிப்பாட்டின இரக்கமான மகள், அவ்வளவு அன்பான மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லல, ஃபாத்திமா ஃபாத்திமா நீ எப்படி வேணும்டாலும் உலகத்துல வாழ், கியாமத்துடைய நாளையில நான் உனக்கு சொர்க்கத்தை வாங்கி தாரத்துக்கு பொறுப்பெடுக்கிறேன்.
சொல்லல சகோதரர்களே. முழு உம்மத்துக்காகவும் முழு உலகத்துக்காகவும் பாடுபடக்கூடிய அந்த கியாமத்தில் அழக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம், மகளே உன்னை தலைக்கு மேலே சுமந்து கொண்டாவது நாம் சொர்க்கம் கொண்டு போவேன், நீ பயப்படாத. புகாரில வருது, வந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருக்கமான குடும்பத்துக்கு நரகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்கினத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியை பார்த்து சொன்னாங்களாம், யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன் நார் ஃபஇன்னி லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷைஆ. ஃபாத்திமா, உன்னை நீயே நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். உண்ட வாப்பா நபி, உண்ட வாப்பா ரசூல் என்று நம்பி கியாமத்து நாள்ல வந்துராது. யாரை நம்பி வந்துடாதீங்க, யாரும் உங்களை காப்பாற்ற இயலாது. உலகத்துல நீங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அவனுக்கு பொருத்தமான முறையில மௌத்த தருவான், சொர்க்கத்தை தருவான். ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, புனிதமான இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் கொஞ்சம் சிந்திங்க. ஃபாத்திமா நாயகிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பெடுக்கல சொர்க்கத்தை. சக்கராத்துல தான் சொன்னாங்க. அவ்வளோ தியாகம் செய்த அந்த மகளை கூப்பிட்டு சக்கராத்துல சொன்னாங்க, புகாரில வருது, மகளே அழாதே, இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல பெண்களுக்கு தலைவியாக நீ இருப்பாய். மௌத்து வரைக்கும் சொர்க்க நன்மாராயம் சொல்லவில்லை, சக்கராத்துல தான் சொன்னாங்க, மகளே கவலைப்படாத, சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி நீதான். 6 மாதம் தான் வாழ்ந்தார்கள். வரலாறுல எழுதுறாங்க, அந்த 6 மாதம் சிரிக்க கூட இல்லையா, மௌத்தாயிட்டாங்க. யோசிங்க, ஃபாத்திமா நாயகிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எச்சரித்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்திலே ஆக விருப்பமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஆயிஷா அம்மா பார்த்து சொன்னாங்க, இத்தகின் நார வலவு பிஷிக்கி தம்ரா. ஆயிஷா, ஈச்சம்பளம் ஒன்றுதான் உண்ட கையில இருந்தாலும் அதை பிச்சு ஒரு துண்ட சதக்கா கொடுத்தாவது நரகத்தை விட்டு முன்ன பாதுகாத்துக்கொள். என்ன நம்பி வந்துடாதீங்க, யாரை நம்பி உலகத்துல வாழ்ந்துடாதீங்க, யாரை நம்பி ஏமாந்து பேய்த்திராதீங்க. குறுகிய கால வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துக்கு சொல்லி காட்டினார்கள், உங்களை நீங்கள் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்குரிய ஏற்பாட்டை செய்யுங்கள். உலகத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக வாழ்ந்தும் வேலல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில, அமல்கள்ல, இபாதத்துல, ஹலால் ஹராம்ல, தொழுகையுடைய விஷயத்துல நீங்க ஃபெயில் ஆயிட்டா உங்களை யாராலையும் சொர்க்கம் கொண்டு போக முடியாது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு உதித்த மாதம், ரபியுல் அவ்வல் என்றாலே ஆரம்ப வசந்தம் என்ற அர்த்தம். வசந்தம் இந்த உலகத்துக்கு வருகை தந்த மாதம். இந்த மாதத்திலேயாவது எங்கட வாழ்க்கையை கொஞ்சம் நாங்க மாத்தணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக திருப்போணும், எங்கட சிந்தனைகளை ஆகிரத்துடைய சிந்தனையாக மாத்தணும். துனியா எழுதப்பட்டது, அல்லாஹ் அளந்ததை தருவான். ஆனால் கபருக்கு நமக்கு யாராலும் எந்த நன்மையும் கொண்டு வந்து சேர்க்க இயலாது. கபருக்கு முயற்சி செய்யுங்கள், ஆகிரத்துக்கு முயற்சி செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்துல உறுதியான நீயத்தை எடுங்க. மார்க்கத்தை பின்பற்றணும், சுன்னத்துகளை பின்பற்றணும், நபி அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலையை என்னுடைய கவலையாக ஆக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கவலை? இந்த முழு உம்மத்தையும் எப்படி சொர்க்கம் கொண்டு போறது, இன்னைக்கு எங்கட குடும்பத்தை எப்படி சொர்க்கவாதியாக ஆக்குறேன் எங்களுக்கு கவலை இல்லை. எங்க மத்தவனை பத்தி கவலைப்படுறது, தான் சொர்க்கம் போறத பத்தியே கவலை இல்லை. எத்தனை தொழுகைகள், எத்தனை இபாதத்துகள் ஹலால் ஹராம்ல ஓட்ட. இந்த நிலைமையில் எங்க சகோதரர்களே அடுத்தவன் சொர்க்கத்தை கவலைப்படுற, எனக்கு சொர்க்கமா நரகமாண்டே தெரியாது, சொர்க்கத்துக்கு நானே தயாரிப்பு இல்லை. வாழ்க்கையை மாத்தோணும். சக்கராத்துல கவலைப்பட்டு சரி வராது, சக்கராத்துல அழுது சரி வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கினாங்க ஆகிரத்துக்குரிய மக்களாக. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு பொருத்தமாக பயன்படுத்துவோம். இந்த உலக வாழ்க்கை நாளைக்கு மௌத்து வந்தால் எங்கட எல்லாம் முடிஞ்சு, பணம், பட்டம், பதம், பதவி எல்லாமே முடிஞ்சு அல்லாஹ் எந்த அந்தஸ்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் எந்த விஷயத்தையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்பதான் அல்லாஹ் பார்ப்பான், கல்பதான் அல்லாஹ் பார்ப்பான்.
எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்து வரைக்கும் அவனுக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து அவனுக்காக நேரத்தை காலத்தை கொடுக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தரணும். நாங்களும் ஒரு முயற்சி எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட பாதையில அவசரமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 4 மாசம் 40 நாள் வெளியாகி போறதுக்கு தயாரானவங்க சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ்.